بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى الصبح فهو في ذمة الله أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடைகளை அயவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபின்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பரக்கத் பொருந்திய மிஹராஜினுடைய இரவை நினைவு கூறும் விதமாக நல்லதொரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மஸ்ஜிதின் இமாம் நிர்வாக பெருமக்களே, எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய எனது நண்பர் மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களே, பல இடங்களில் மிஹராஜினுடைய இறைவை குறித்து மறந்திருக்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது காலிபாளையம் இந்த மஸ்ஜிதில் மிஹராஜினுடைய இறைவை குறித்து அதில் நபிகள்லாருக்கு ஏற்பட்ட பேர் அற்புதங்களை குறித்து பேச கேட்க இறைவன் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே, மிஹராஜுடைய இரவு இன்று அறிவிப்புமாக பெரும் பெரும் விஞ்ஞானிகள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. சில நபர்கள் ஏற்றுக்கொண்டாலும் பல நபர்கள் எப்படி சாத்தியம், ஒரு மனிதர் நீண்ட நெடிய ஒரு பயண தூரம், அதிலும் தரையில் இல்லை, விண்ணுலக பயணம், விண்ணுலக பயணத்தில் சில வினாடி பொழுதில் பயணம் செய்துவிட்டு வந்து சொல்வது எப்படி சாத்தியம் என்று சில இஸ்லாமியர்கள் அறிஞர்கள் பெருமக்கள் கூட அதை ஏற்பதற்கு மறுக்கிறார்கள் என்றால் அது உண்மை. சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் அல் மிஹராஜ் ஹக்குன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அவர்களுடைய ரூஹ் மாத்திரம் அல்லாமல் உடலோடு சேர்ந்து 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்த செய்தி மிஹராஜ்ங்கிற பயணம் சத்தியமானது, உண்மையானது என்பதுதான் நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடு. சில நபர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈமானை பற்றி ஒரு செய்தியை புரிந்து கொண்டால் மிஹராஜை என்பது ரொம்ப லேசு. இறைவனால் வானத்தை படைக்க முடிந்தது, இறைவனால் இந்த உலகத்தை படைக்க முடிந்தது, இறைவனால் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கிற இறைவனால் ஒரு நபியை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்ல முடியாதா? கண்டிப்பாக இறைவனால் முடியாதது எதுவும் கிடையாது. அந்த அடிப்படையில்
மிஅராஜினுடைய பயணம் என்பது உண்மையானது, சத்தியமானது. அதை ஏற்றால் மாத்திரமே ஈமானுடைய ஒரு அங்கமாக இங்கே பார்க்கப்படுகிறது. எதற்கு பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா இந்த மிஅராஜினுடைய பயணத்தை ஏற்பாடு செய்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே பலவிதமான துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டது. அதற்கு பக்க பலமாக இருந்த பெருமானார் அன்னார்களுடைய தந்தையார் அபூ தாலிப் அன்னார்களுடைய வஃபாத், அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக செயல்பட்ட, எல்லா இடத்திலேயும் உதவி செய்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னார்களுடைய வஃபாத். 2 பேர்களுடைய வஃபாத் நாயகத்திற்கு பெரும் சிரமத்திற்கு உண்டானது. அதனால் அல்லாஹு தஆலா பெருமானாரை தன் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு மிஅராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் கொடுத்தார். இதுல இன்னொரு காரணம் கூட சொல்ல முடியும். இறைவனை கண்டதுண்டா என்று சிலர்கள் கேட்பார்கள். நரகத்தை பார்த்தவர்கள் இந்த உலகத்தில் யாராவது உண்டா? சுவனத்தை பார்த்தவர்கள் உண்டா என்றால் உண்டு என்று சொல்லுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அழைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மிஅராஜுடைய பயணத்தில் அத்தனையும் பார்த்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த ஏகத்துவ கலிமா என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில், ஷரியத்துடைய பார்வையில் ஹக்கானது, உண்மையானது என்ற நிலை நிறுத்துவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பயணம்தான் இந்த மிஅராஜினுடைய பயணம். மேற்கிந்திய ஆய்வாளர்கள் ஒருவர் மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அவர் தன்னுடைய ஆய்வு கூடத்திலே நடைபெறக்கூடிய சில செய்திகளை சொல்லுகிற பொழுது, குர்ஆனிலே விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் உண்டு, அதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட 10% தான் எங்களுடைய ஆய்வுக்கு நாங்கள் உட்படுத்தி இருக்கிறோம். இன்னும் 90% எங்களால் கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகத்துல ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் பதித்த அவரை ஒரு வரலாற்றினுடைய அங்க மைல் கல்லாக வைக்கப்படுகின்ற இந்த உலகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய விண்ணுலக பயணத்தை கண்டுகொள்ளாமல் அது ஆன்மீக பயணம் என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்து விடுகிறது. இங்கே பார்க்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய மிஅராஜ் என்பது சாதாரணமல்ல, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு பயணம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜினுடைய பயணத்தை கொடுத்தார். இந்த மிஅராஜை குறித்து நிறைய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சுருக்கமாக சொல்லி வேறு சில விஷயத்திற்கு இங்கே வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு புராக் என்ற வாகனத்தின் மூலமாக வருகிறார்கள். வரக்கூடிய ஒரு இடத்திலே சொர்க்கத்தினுடைய ஒரு வாடை ஏற்படுகிறது. அந்த வாடையை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களிடத்திலே கேட்கிறார்கள், இதுபோல ஒரு வாசனையை நான் நுகர்ந்ததே இல்லை, என்ன வாசனை என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வை அந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறார். என்ன செய்தி அது? ஃபிரௌனுக்கு பல அடிமை பெண்கள் இருந்தது போல மாஷிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணும் இருந்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஃபிரௌனுக்கு தெரியாமல் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகள் ஒருவர் ஃபிரௌனுடைய மகனுக்கு தலை வாரி கொண்டிருக்கிற நேரத்தில் சீப்பு கீழே விழுகிறது. அதை எடுக்கிற பொழுது பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி எடுக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறார், இந்த உலகத்தை நம்மெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய நம்முடைய கடவுள் ஃபிரௌன் என்னுடைய வாப்பா தானே, நீங்கள் பிஸ்மில்லா என்று வேறு ஒரு கடவுளுடைய பெயரை சொல்லுவது போல தெரிகிறது, யார் அது அல்லாஹ் என்று ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறார்.
அதற்கு அந்த தலையை மாறிக்கொண்டிருக்கிற மாஷிதாவுடைய மகள் சொல்லுகிறாள், இல்லை, உன்னையும் என்னையும் உன்னுடைய அப்பனையும் படைத்த ஒரு இறைவன், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் உண்மையான இறைவன் என்று ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது இந்த செய்தி ஃபிரௌனுக்கு போகிறது. ஃபிரௌன் கூப்பிடுகிறான், அவர்களை கூப்பிட்டு கேட்கிறான். அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், இதே பதிலைத்தான் சொல்லுகிறார்கள். ஃபிரௌன் ஏற்க மறுக்கிறான். நீ ஈமானை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறான், அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறான். எதையும் அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல், நீ என்ன வேணாலும் செய்து கொள், என்னுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று ஏகத்துவத்தை ஈமானை நிலைநிறுத்தி அந்த பெண் கடைசியாக ஃபிரௌன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான். என்ன தீர்ப்பு? ஒரு பெரிய ஒரு சட்டி, அதிலே செம்புகளை அப்படியே கொதிக்க வைத்து, ஈயத்தை கொதிக்க வைத்து, அந்த பெண்மணியும் அந்த பெண்ணை பெற்றெடுத்த சில பிள்ளைகளையும் உயிரோடு அந்த சட்டிக்குள் போட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவனுடைய தீர்ப்பு. அது நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் 4 நபர்கள் நிற்கிறார்கள். ஒவ்வொருவரையாக தூக்கி அந்த கிடங்களை தூக்கி வீசுகிறான். உடம்பு சின்ன பின்னமாக செறிந்து போய்விடுகிறது. ஒவ்வொரு பிள்ளையின் தூக்கி வீசுகின்ற நேரத்திலே அந்த அம்மையாரை பார்த்து ஃபிரௌன் கேட்கிறான், இப்பொழுது ஈமானை விடுகிறாயா, இப்பொழுது ஈமானை விடுகிறாயா என்று ஒவ்வொரு முறையும் கேட்கிறான். ஒவ்வொரு தடவையும் அந்த மாஷிதா பெண், முடியாது, என்னுடைய ஈமானை நான் விட மாட்டேன், நான் இறந்து போனாலும் என்னுடைய ஈமானை இழக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்று விட்டாள் மாஷிதா பெண்மணி. எல்லா குழந்தைகளையும் அந்த தீக்கரைக்கு உள்ளாக்கி கடைசியாக மாஷிதாவினுடைய கடைசி பிள்ளை பால் குடித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை பிடுங்கி உள்ளே தூக்கி வீசுவதற்கு அவன் முற்படுகிறான். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி, என்னதான் இருந்தாலும் தாய் அல்லவா, பசியோடு என்னுடைய பிள்ளை, நான் பால் ஊட்டி பசி ஆற்றிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த பிள்ளை மரணம் சம்பவிக்க போகிறது என்று கொஞ்சம் கலங்கி போனாள் அந்த பெண்மணி. உடனே அவன் ஃபிரௌன் நினைத்துக் கொண்டான், இஸ்லாத்தை விட்டு போயிருவாங்க போல தெரியுது. கொஞ்சம் கலங்கி போய் நிற்கிற அந்த நேரத்தில் கையில் இருந்த பேசுவதற்கு தகுதி இல்லாத பச்சில சிறு குழந்தை சொல்லுகிறது, அம்மா நீ பயப்படாதே, அம்மா நீங்கள் பயப்படாதீர்கள், யாருக்காகவும் எதுக்காக வேண்டியும் உங்களுடைய இஸ்லாத்தை விட்டு விடாதீர்கள். இஸ்லாத்தை விட்டுவிட்டால் இதைவிட கொடுமையான தண்டனை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான். எனவே நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி அந்த பச்சிலம் குழந்தையும் அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது. கடைசியாக இந்த பெண்மணி போடுவதற்கு முன்னதாக அந்த பெண்மணி ஃபிரௌனிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறான். என்ன கோரிக்கை? என்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் நீ கொலை செய்து விட்டாய், என்னுடைய ஆசை ஒரே ஆசைதான், எங்களுடைய எலும்புகள் அத்தனையும் ஒரே இடத்தில் ஒன்றாக புதைக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று மாஷிதா அவர்கள் சொல்ல ஃபிரௌன் அப்படியே செய்கிறான். அந்த புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து வாசனை வந்தது, அதுதான் சுவனத்துடைய வாசனை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்த வழியில் அது ஏற்பட்ட நிகழ்வு. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஈமான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம ஏதோ அல்லாஹ் விரும்பியோ விரும்பாமலையோ நம்மளை முஸ்லீமாக அல்லாஹ் படைத்து விட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக உள்ளத்தில் வைக்க வேண்டும். நாம் விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் கடைசியில் நம்முடைய மரணம் இஸ்லாத்தின் மீது அமைந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் இந்த மிஅராஜினுடைய பயணத்தின் நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு வருகிறார்கள். நபிமார்களுக்கு 2 ரக்காயத்து தொழுகை வைக்கிறார்கள். அதற்கு பிறகு 7 வானத்தில் 8 நபிமார்களை சந்திக்கிறார்கள். கடைசியாக சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு பிறகு என்னால் ஒரு அடி கூட வர முடியாது, நாயகமே நீங்களே செல்லுங்கள் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வை
எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக தன்னுடைய கண்களை கொண்டு பார்க்கிறார்கள். சுவனத்தை பார்க்கிறார்கள், சுவனவாசிகளை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள், நரகவாசிகளை பார்க்கிறார்கள். எல்லாம் முடிந்துவிட்டு அல்லாஹ் விட்டு விடை பெற்று வருகிற பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அமல் தான் இந்த தொழுகை. தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இங்க கொஞ்சம் புரியணும். இஸ்லாத்தில் ஐம்பெரும் தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமல்களில் ஜகாத் என்பதும் நம்மின் மீது விதிக்கப்பட்ட ஒரு கடமை. ஆனால் ஜகாத்தை எப்படி அல்லாஹ் கடமையாக்கினான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு வஹீயின் மூலம் கொண்டு வந்து கடமையாக்கினான் இறைவன். நோன்பை கடமையாக்கினான். எப்படி கடமையாக்கினான்? நோன்பு எப்படி நோக்க வேண்டும் என்பதனுடைய வழிமுறைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடமையாக்கினான் இறைவன். இப்படியே சில அமல்களை கடமையாக்கி இறைவன் தொழுகைக்கு மட்டும் ஜிப்ரீலை உதவி இல்லாமலே அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். தான் இருக்கிற அந்தனுடைய அல்லாஹ் இருக்கிற அர்ஷுடைய இடத்திற்கு வர வைத்து அந்த இடத்திலே கண்ணியமாக பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை இறைவன் கண்ணியப்படுத்தி காணிக்கையாக கொடுக்கப்பட்ட தொழுகைதான் இன்னைக்கு பல பேத்துக்கு அது ஒரு கலக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தொழுகை என்பது நிறைய செய்திகள் நமக்கு ஒரு பாடத்தை தரும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். உலகத்தில் இருக்கிற, விண்ணுலகத்தில் இருக்கிற, மண்ணுலகத்தில் இருக்கிற அத்தனை இறைவனுடைய படைப்புகளும் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. எல்லாமே அல்லாஹ்விற்கு சிரம் பணிகிறது. ஆனால் மனிதர் என்னமோ தெரியலை, அவன் மாத்திரமே இறைவனுக்கு சிரம் பணிவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறான். இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த மனித குலத்திற்கு நிறைய பாடங்களை புகட்டுகிறான். அதில் முதன்மையாக சுத்தத்தை இறைவன் நமக்கு போதனை செய்கிறான். எப்படி? நமக்கே தெரியாது. ஆனால் ஐவேளை தொழக்கூடிய மக்கள் கண்டிப்பாக ஒது இல்லை என்றால் தொழுக முடியாது. தொழுகைக்கு ஒது என்பது ஷரத்து, கட்டாய கடமை. அப்படி இருக்கிற சமயத்தில் அவன் விரும்பியோ வெறுத்தோ விரும்பாமலையோ கண்டிப்பாக 5 வேளை தொழுகைக்கு ஒது செய்தாக வேண்டும். ஒது செய்கிறான். இதுவே நீங்கள் கொஞ்சம் அப்படியே மாத்தி போட்டு பாருங்க. யாரெல்லாம் தொழுகை இல்லாதவங்களா இருக்கலாங்களோ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? காலையில எழுந்திருக்கிறாங்க இல்லையா, ஒரு தடவை தான் முகத்தை கழுவான். ஒரு தடவை தான் முகத்தை கழுவ முடியும். அதற்கு பிறகு கழுக மாட்டார். அடுத்த நாள் காலையில் எழுந்தால் மீண்டும் முகத்தை கழுகுவார். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இறைவன் தொழுகையின் மூலம் நமக்கு கொடுக்கிற பேர் அற்புதமான ஒரு நியமத். சுத்தத்தை கடைபிடிக்கிறோம். உது மாத்திரமா சுத்தம்? தொழக்கூடியவருடைய உடம்பிலே நஜீஸ் இருக்கக்கூடாது, உடையிலே நஜீஸ் இருக்கக்கூடாது, தொழுவக்கூட இடத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தூய்மை என்ற மிகப்பெரிய ஒரு பட்டியலில் தொழுகை நமக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்துகிறது இறைவன். இரண்டாவது சொல்லுவார்கள் தொழுகையில் இத்தாஅத்துல் அமீர், அமீருக்கு கட்டுப்படுதல் என்கிற ஒரு மகத்தான ஒரு தன்மையை அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான். இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பிரச்சனை அதுதான். நீ சொல்லி நான் என்ன கேட்கறது? அது குடும்பமாக இருக்கட்டும், மஹல்லாவாக இருக்கட்டும், வியாபாரத்தில் அதனுடைய குழுக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மனிதனுக்கு மத்தியில் நீ சொல்ல நான் கேட்பதற்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருந்து எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தொழுகை நமக்கு கற்றுத் தருகிறது இத்தாஅத்துல் அமீர். உனக்கு அமீர் என்று யாரெல்லாம் நியமிக்கப்படுகிறார்களோ அது கருப்பு இனத்தை சார்ந்தவன் அவனாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது தொழுகை நமக்கு போதனை செய்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் சஃபில் 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் இமாம் ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த இடத்திலே கட்டுப்படுகிறது. இமாம் ருக்கு சென்றால் எல்லாமே ருக்குவுக்கு போக வேண்டும். இமாம் சஜ்தா சென்றால் எல்லாமே அதையே செய்ய வேண்டும். அப்ப தொழுகையின் மூலம் சமுதாயத்தினுடைய ஒரு கட்டமைப்பை, ஒருவருக்கு கீழே ஒருவருடைய சொல்லை மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இறைவன் தொழுகையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு என்னங்க பார்க்கிற பொழுது பல பேருடைய தலைவர் ஷைத்தான்களாக இருக்கிறார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லி இருக்கிறார், நீங்க பயணத்துல போறதாக இருந்ததுன்னா 3 பேராக இருந்தாலும் அதுல ஒரு அமீரை நியமனம் செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு குழுவில, அது சிறுசோ பெருசோ, எந்த ஒரு கூட்டத்தில் ஒரு குழுவில் தலைவர் இல்லை என்றால், அமீர் இல்லை என்றால், ஷைத்தான் தான் அந்த குழுவிற்கு அமீராக மாறி விடுகிறான். இன்னைக்கு பல கூட்டத்திற்கு ஷைத்தான் தான் அமீரா இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தொழுகை அமீருக்கு கட்டுப்படுதல், அமீருக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு மகத்தான ஒரு செய்தியை தொழுகை நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போலதான் சமத்துவத்தை தொழுகையிலே பார்க்க முடியும். வேறு எந்த இடத்திலேயும், அரசு அலுவலகமா இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலை தவிர்த்து வேற எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அந்த இடத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு உண்டு. பணக்காரர்களுக்கு ஒரு இடம், ஏழையர்களுக்கு ஒரு இடம், படித்த மேதைகளுக்கு ஒரு இடம் என்று எந்த இடமாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துல ஒரு டிகிரி 2 டிகிரி வாங்கி அரசாங்கத்தினுடைய வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருடைய பில்டப் கொஞ்சம் தாங்க முடியாது. யதார்த்தத்தினுடைய நிலை. அவருக்குன்னு குளிரூட்டப்பட்ட ஏசியினுடைய அறைகள்லாம் என்ன செய்யும், தனியாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தில் பள்ளிவாசலில் மாத்திரமே சமத்துவத்தை கடைபிடிக்கப்படுகிறது. இங்கே யார் வந்தாலும் முதலில் வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை, முதல் சஃப். பணக்காரர்களுக்கு முன் சஃப், இல்லாதவர்களுக்கு பின்னாடி உட்காரணும். எந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பள்ளிவாசலையும் பாகுபாடு இல்லாத சமத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரே நிலைதான் இந்த தொழுகை. இந்த இடத்துல தவிர வேற எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் தொழுகையில் அல்லாஹ் சமத்துவத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதை தொடர்ந்து தஅல்லுகும் பில்லாஹ், தொழுகையில தான் அல்லாஹ்வோடு உண்டான ஒரு தொடர்பு என்பது அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான ஹராமான காரியத்தை விட்டும் தடுக்கிறது என்று இறைவனுடைய கூற்று. ஒரு மனிதர் தொழுது கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய சிந்தனை, தொழுகுவது என்னமோ 5 நேர தொழுகையாக இருந்தாலும் அவருடைய சிந்தனை எப்பொழுதும் பள்ளி வாசலும் தொழுகையை குறித்து தான் இருக்கும். விளங்குவதாக இருந்தால் ஒரு காலையில ஒரு 11 மணி, எந்த நேர தொழுகையும் அப்பொழுது கடமை இல்லை. அவர் ஒரு வேலையா வெளியே போறாரு, அல்லது பயணம் போறாரு, வியாபாரம் செய்யறாரு, அல்லது கடைசிக்கு தூங்க போறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும்? இன்னும் லுஹுர் தொழுகைக்கு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் இருக்கு, எந்திரிக்கணும்னு சிந்திப்பார். மதியம் ஒரு 3 மணி, எந்த தொழுகையும் கடமை இல்லை. ஆனால் அவர் தூங்குவதற்கு செல்லுவதாக இருந்தாலும் கூட சில நபர்கள் அசருக்கு அலாரம் வைத்து படுக்கிறார் என்றால் இதுதான் தொழுகை. ஒரு மனிதனை எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ்வோடு ஒரு இணக்கத்தை, அல்லாஹ்வோடு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துகிறது இந்த தொழுகை. அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, தொழுகை மானக்கேடான விஷயம் தடுக்கிறது. நமக்கு தொழுகையை தொழுதாதான மானக்கேடான விஷயம் மட்டும் நம்ம தடுக்க முடியும். தொழுகை என்றாலே பல பேருக்கு அலர்ஜி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுப்பது ஒரு புறம், இன்னொரு புறத்தில் தொழுகையினால் நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய பலன்களை இங்கே பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்லுவார்கள், எந்த மனிதன் 40 நாட்கள் தொடர்ந்து இமாமோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவானேயானால் பராத்தும் மினன் நிஃபாக், நிஃபாக் நயவஞ்சக தன்மையிலிருந்து அவனை இறைவன் பாதுகாக்கிறான், நரகத்திலிருந்து இறைவன் பாதுகாக்கிறான் என்ற 2 விதமான பத்திரம் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்குள்ள காலத்துல நயவஞ்சகன் என்று எப்படி கணிக்கவே முடியல. உள்ள ஒன்று வெளியே ஒன்று. சஹாபாக்கள் பல பேர் பேசவே மாட்டான். ஏன்னா ஒரு வேளை நம்முடைய நாவிலிருந்து ஏதாவது வார்த்தை உள்ளத்திற்கு மாற்றமாகி வந்துவிட்டால் அது நிஃபாக்குத்தனமாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சின்ன பொடிக்கரைகளை தூக்கி வாயில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வார்கள். நம்முடைய உள்ளத்தில் இல்லாததை அல்லது உள்ளத்திற்கு மாற்றமாக ஏதாவது பேசிவிட்டால் நிஃபாக்குத்தனமாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே நிஃபாக்குத்தனமா தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளியே பேச முடியுமா? யாராலும் முடியாது. பெரிய சண்டையா போயிடும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள்,
தொழுகைகள். எந்த மனிதன் 40 நாள் தொடர்ந்து இமாம் தக்பீரோடு தொழுகிறாரோ அவருக்கு நிஃபாக்கு தரத்திலிருந்து விடுதலை பத்திரம் பதியப்படுகிறது, நரகத்திலிருந்து பதியப்படுகிறது. அதை தொடர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள். ஆனா தொழுகையிலே நிம்மதி என்பது ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், தொழுகை என்பது என்னுடைய கண் குளிர்ச்சி. 3 விஷயங்கள் மன நிம்மதியை ஏற்படுத்தும். அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி வாழ்க்கையில கிடைத்து விட்டால் இந்த உலகமே அவனுக்கு சொர்க்கம்ங்க. 2வது அல் இத்ர், நல்ல நறுமணம் உள்ள வாசனை திரவங்கள் பொருட்கள், அதுவும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா, தொழுகை. தொழுகை ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அவர் தொழுகையாளியா இருக்கிறார், என்ன செய்வாரு? நேரா மஸ்ஜிதுக்கு வருவாரு, உது செய்வாரு, 2 ரக்காயத்தை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுவார். இதே ஒருவர் தொழுகையை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, குடும்பத்தினுடைய பிரச்சனை, மனைவி, மக்கள், பெற்றோர்கள், இவர்களுடைய பிரச்சனைகளை மண்டைக்கு ஏற்றி அப்படியே நிம்மதியை இழந்து பித்து பிடிச்சு பல பேர்கள் அப்படித்தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இறைவன் தெளிவாக சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வழிகாட்டுகிறார்கள். தொழுகை என்பது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். இதையும் தாண்டி பாதுகாப்பு என்பது ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எந்த ஒரு மனிதன் அதிகாலை தொழுகை, சுபஹுடைய தொழுகை தொழுவாரையானால் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார். எந்த ஆபத்தும் எந்த பெரும் நோய்களும் வியாதிகளும் அவருக்கு ஏற்படாது என்று பெருமானாருடைய சர்டிபிகேட் கொடுக்கிறான். அதை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் இங்கே ஆட்கள் இல்லை. அதே போல தொழுகையின் மூலமாக நிறைய பரக்கத்து என்பது ஏற்படும். அது அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே அது தெரியும். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னார்களிடத்தில் ஒருவர் வருவார், வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், குடும்பத்தில் பரக்கத்தை காணல. அவர் சொல்லுகிறார், அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் தொழுது வாருங்கள் என்கிறார்கள். அவர் தொழுகிறார், தொழுகையை கடைபிடிக்கிறார், தொடர்ந்து தொழுகிறார், ஆனாலும் பரக்கத்து இல்லை. என்ன இமாம் தொழுக சொன்னார், தொழுததுக்கு பிறகும் பரக்கத்து இல்லையே. மீண்டும் வருகிறார், இமாமிடம் கேட்கிறார், பரக்கத்து இல்லை என்கிறார். இமாம் சொல்லுகிறார், 2வது முறையாக உங்களுடைய வீடுகளில் மனைவி மக்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அது மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்குது. இன்னும் சொல்ல போனா அத்தாவுக்கு தெரியாத மகன் என்ன சாப்பிடுறான்னு, மகனுக்கு தெரியாத அத்தா என்ன சாப்பிடுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிய வச்சு சாப்பிடுறாங்க, தெரியாம சாப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைய காலத்தில் இருக்கிறது. இமாம் சொல்லுகிறார்கள், குடும்பத்தோடு எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுங்கள், பரக்கத்தை பார்க்க முடியும் என்கிறார். அதே போல செய்கிறார், அப்பையும் பரக்கத்து காணல. மீண்டும் 3வது முறை வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, பரக்கத்தை காணல. கடைசியாக சொல்லுகிறார், உங்களுடைய வாசலுக்கு திரையை இடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் போய் திரையிடுகிறார். கொஞ்ச நாள் அதிகமான செல்வம், பரக்கத்து. ஆச்சரியமா போச்சு. என்ன, தொழுது வந்தோம், பரக்கத்து இல்லை. இமாம் சொன்னது போல குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டோம், பரக்கத்தை பார்க்க முடியல. வாசலுக்கு திரையிட்ட உடனே பரக்கத்து கொட்டுகிறது. வாசலுக்கு திரையிடுவதும் பரக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? வந்துவிட்டார் இமாம் இடத்திலே, இமாம் அவர்களே, நீங்கள் சொன்னது போல வாசலுக்கு திரையிட்டோம், பரக்கத்து வந்து விட்டது, என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், தொழுகை இல்லாதவனுடைய பார்வை வீட்டுக்குள் பட்டால் கூட பரக்கத்து இருக்காது. தொழுகை இல்லாதவனுடைய பார்வை நம்முடைய வீட்டுக்குள்ளாகப்பட்டால் வீட்டில் எந்த பரக்கத்தும் ஏற்படாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய வீடு இப்பொழுது எப்படி இருக்கிறது? நாம் தொழுகிறோமா? குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்றோமா? குறைந்தபட்சம் வாசலுக்கு திரையாது விடுகிறோமா? இதை தொடர்ந்து சொல்லுவார்கள். வேறொரு சமயத்தில் இதே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னார்கள் இடத்துல ஒருவர் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆடு குட்டி போடுகிறது, நாயும் குட்டி போடுகிறது. ஆடு
வருஷத்துக்கு 1-2 தான் குட்டி இடுது. ஆனா குர்பானிக்கு 10 ஆடு இருக்கிறோம், வீடு விசேஷத்துக்கு ஆடு இருக்கிறோம், கந்தூரி போன்ற விழாக்கள்ல ஆடுகள் அறுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா எங்கிருந்து வருதுன்னே தெரியல. நாய் ஒரே பிரசவத்துல 10-15 குட்டி போடுது. ஆனா அந்த பரக்கத்து அதுல நாயிட்ட இல்லையே என்று கேட்கிறார். கேள்வி சரியாத்தான் இருக்கு. இமாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், உண்மைதான். இது நம்முடைய வாழ்வியல் கொண்டு வருவதற்காக வேண்டி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறோம். சொல்லுகிறார்கள் இமாம் அவர்கள், நாய் நிறைய குட்டி போட்டாலும் பரக்கத்து இல்லாமல் இருப்பதற்கும், ஆடு ஒரு சில குட்டிகள் போட்டாலும் அதிகமான பரக்கத்திற்கும் வித்தியாசம், நாய் இரவு முழுக்க விழித்திருக்கிறது, அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆடுக்கு அந்த தன்மை இல்லை. ஆடு என்பது சூரியன் மறைந்த உடனே ஆடு பட்டிக்கு போயிடும், தூங்கிடும். அதிகாலையில் எழுதக்கூடிய ஒரு பாக்கியம் ஆட்டிற்கு இருக்கிறது. அதனால் ஆட்டு இனத்திற்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். கொஞ்சம் யோசியுங்கள். காலையில மற்ற வக்துகள் தொழுகக்கூடிய தொழுகையை விட, தொழுகையாளிகளை விட ஃபஜ்ருக்கு இங்க மாத்திரம் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அப்படித்தான் இருக்கிறது. கேட்டா ஈஸியா சொல்றோம் ஒரு வார்த்தையில, தூங்கிட்டேன் ஹசரத், தூங்கிட்டேன் ஹசரத் என்று ஈஸியாக சொல்லுகிறோம். அற்பமான உலகத்தினுடைய காரியத்தை ஈடுபடுவதற்கு தூக்கம் மறுக்கிறோம். விடிய விடிய முடித்திருக்கிறோம். ஒரு 3 மணி அல்லது 4 மணிக்கு சஃபர் செய்ய வேண்டும் என்றால் அன்று இரவு ஃபுல்லா தூங்காமல் விழித்திருக்கிறோம். ஆனால் இறைவன் தொழுகை குறித்து கபரிலே விசாரிக்கப்படும், மஹ்ஷர் மைதானத்திலே விசாரிக்கப்படும். அவ்வளவு ஆஸ்ரபியே அபுதல் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய முதல் விசாரணையை தொழுகை குறித்து தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நாம் மறந்து வாழுவது என்பது எவ்வளவு பெரிய அநியாயத்தினுடைய ஒரு உச்சகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். தொழுகை என்பதை நிறைய செய்திகள் நமக்கு அழகாக காட்டித் தருகிறது. இன்னைக்கு ஒரு நபர் இடத்துல ஏங்க தொழுகலாம் இல்ல, இவ்வளவு வயசாயிருச்சுன்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்லக்கூடிய யதார்த்தத்தினுடைய பதில் எப்படி இருக்கும்? டைம் இல்ல, கொஞ்சம் கடையில பிஸியாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யதார்த்தம். அவர்களை குறை சொல்வதற்காக வேண்டி இங்கே நாம் சொல்லவில்லை. கொஞ்சம் புரிதல் ஏற்பட வேண்டும். தொழுகையை விட்டு விட்டு சம்பாதிக்கக்கூடியவர்கள் கடைசியாக ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் விசாரிச்சு பார்த்துக்கங்க. யாரெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறார்களோ, கை நிறைய சம்பாதிக்கிறார்களோ, கொடுப்பதற்கு நேரம் இல்லை, அவ்வளவு வியாபாரம் நடக்கும். அவர் இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்கள், புலம்பி தள்ளி விடுவார்கள். காரணம் தொழுகை இல்லை. ஒருவேளை சம்பாதிச்சும் ஒன்றும் இல்லை. இன்னொரு ஒரு நிலை இருக்கிறது. நிறைய சம்பாதிப்பார்கள், சொத்து சுகங்கள் இருக்கும், அடுத்த தலைமுறை ஆடம்பரமாக வாழ்வதற்கு அத்தனையும் சம்பாதித்து வைத்திருப்பார்கள். நிம்மதியை இழந்து போய் இருப்பாங்க. தான் அனுபவிக்க முடியாது. சொகுசான கார் இருக்கும் வீட்டு வாசல்ல, அவரால் வாகனிக்க முடியாது. ஏன்னா பேக் பெயின் இருக்கும். அருமையான அறைகள் இருக்கும், கட்டில் இருக்கும். அப்படியே கிலோ கணக்கில் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாவதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்ற இறைவனை மறுத்து வாழக்கூடிய எந்த வாழ்க்கையா இருந்தாலும் அது நரகத்தினுடைய வாழ்க்கை. வெளிப்படையாக அது ஆடம்பரமாக இருந்தாலும், வெளிப்படையாக அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அது நரகத்தினுடைய வாழ்க்கை. இறைவனுடைய நினைவோடு வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய மன நிறைவோடு பரக்கத்தோடு வாழ முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கியாமத் நாளுடைய பல அடையாளங்களில் ஒன்று இப்படியும் வருகிறது, ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. கூண்டுக்குள் ஒரு பறவை அடைக்கப்பட்டு திறந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பறந்து போகுமோ அதுபோல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் பள்ளிவாசலை விட்டும் விரைந்து ஓடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கு அப்படி நடக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகமா? இன்னைக்கு ஜும்மா மத்தியானம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜும்மா தொழுகை முடித்த உடனே உள்ளே சுன்னத்து தொழுகக்கூடிய கூட்டத்தை விட விரைந்து செல்லக்கூடிய கூட்டத்தை பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லுவார்கள், அல்லதி
தஃபூது ஸலாத்துல் அஸ்ர் கஅன்னமா உத்திர அஹ்லஹு வ மாலஹு. எந்த மனிதர் அஸ்ருடைய தொழுகையை விடுவானேயானால் அவனுடைய குடும்பத்தை இழந்தவனை போல, அவனுடைய சொத்து சுகங்களை இழந்தவனை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் இப்படியே சீரியஸா நீங்க அப்படி பாருங்களே, உண்மையாக ஒரு மனுஷனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இருந்து ஒரே நேரத்தில் மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு நீங்களே, ஒரே நேரத்தில் மனைவி, பிள்ளை, கார், பங்களா மொத்தமும் பூமி உள்வாங்கி விட்டது, அல்லது ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு போய்விட்டு அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த நிலையை உணர்த்தி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நீ அஸ்ர் தொழுகை விட்டையா, அந்த நிலை உனக்கு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பொருளாதாரத்தை சொல்லுகிற பொழுது உணர்வு ஏற்படுகிறது நமக்கு. மனைவி மக்களை குறித்து பேசுகிற பொழுது உணர்வு ஏற்படுகிற நமக்கு தொழுகை குறித்து உணர்வுகள் ஏற்படாமல் இருப்பது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் என்பதை இங்கே புரிய வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம்கள் என்ற பட்டியல்ல பல வகையா பிரிக்கலாம். சில பேர் வருஷத்துக்கு 2 தடவை தான் முஸ்லீம். ஈதுல் பெருநாள் அன்னைக்கு ஒருத்தர் முஸ்லீமாய் உள்ள வருவார். அதை விட்டா ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, குர்பானுடைய பெருநாள், நோன்பினுடைய பெருநாள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த ரமலானுக்கு தான் வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நபர்கள் இருக்கிறாங்க, வார முஸ்லீம், ஜும்மா கரெக்டா அட்டன் பண்ணிடுவான். அதை உண்மையாமே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்னன்னா, சில பேர்த்துக்கு இப்படி ஒரு பற்று இருக்குது. ஜும்மா பாங்கு சொல்வதற்கு முன்னாடி கரெக்டா உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, ஜும்மாக்கு மட்டும்தான் வருவாங்க. இப்படிப்பட்ட சில முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்திலே வாழுகிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாம், நம்முடைய ஷரியத்து அன்றாட வாழக்கூடிய முஸ்லிம்களாக நீங்கள் மாறுங்கள் என்கிறது நம்முடைய மார்க்கம். ஒண்ணுமில்லை, குழந்தை பிறந்த உடனே சுன்னத் என்ற அடிப்படையில் ஒரு காதில் பாங்கும் இன்னொரு காதில் இகாமத்தும் சொல்லுகிறமே, அந்த பச்சில குழந்தைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று பிறந்த குழந்தையினுடைய காதில் சொல்லப்பட வேண்டும் என்பது ஷரியத் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி சக்ராத்துடைய நேரம், இன்னும் சில வினாடி பொழுதில் வஃபாத்தை தழுவக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் கவலைப்பட்டது தொழுகை குறித்து ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்கள் இதுவரைக்கும் ஜமாத்தை அல்ல, ஒரு ரக்காயத்தை கூட விட்டதல்ல. வரலாறு அபூபக்கர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? தொழுகை அல்ல, தொழுகையில் ஜமாத்தில் ஒரு ரக்காயத்து கூட விட்டதாக வரலாறு சரித்திரம் இல்லை. ஒரே ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் வேகமாக வருகிறார்கள். வந்து பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ் முதல் ரக்காயத்தில் ருக்குல இருக்கிறான். சீன வினாடி போல ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சா என்ன ஆயிரும்? ஜமாத்தில் ஒரு ரக்காயத்து மிஸ். இதுவரைக்கும் வாழ்க்கையில அவர் விட்டதே இல்லை. உடனே அந்த ருக்குல இருக்கிற நிலையை பார்த்த உடனே சந்தோஷத்தில் செல்லுகிறார்கள். ருக்குக்கு போய் சேர்ந்தா அந்த ரக்காயத்தை அடைந்தவராக ஆகிவிடுவார். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ருக்குவிலேயே அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தி விட்டார்கள். ருக்குல அதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டம் என்னன்னா, தொழுகையில எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அக்பர் தான் என்று சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் தான் தக்பீர் கட்டணும், அல்லாஹ் அக்பர் தான் ருக்குன்னு போவோம். ருக்குல இருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் தான் எழுந்திருக்கிற சட்டம் இருந்தது. ஆனால் என்னைக்கு ருக்குவை இருக்கிற அந்த நிலையில் ரக்காத்தை நான் அடைந்து கொண்டேன் என்ற மகிழ்ச்சியில் அபூபக்கர் அன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாரோ, அப்பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் மூலம் ருக்குவில் இருந்து ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிற பொழுது சமிஅல்லாஹு லிமன் ஹமித, அல்லாஹ்வை புகழ்ந்தவருடைய சொல்லை இறைவன் கேட்டுவிட்டான் என்ற கருத்தில் அந்த வாசகம் தொழுகையிலே இணையப்படுகிறது என்றால், அபூபக்கருடைய தொழுகை எப்பேற்பட்ட ஒரு தொழுகை! நம்முடைய தொழுகை என்பது சில நேரங்களில் மனிதனின் அடிப்படையில் மறக்கலாம் அல்லது தூங்கலாம். இது யதார்த்தத்தினுடைய நிலை. ஆனால் அதுவே ஒரு நிலையாக வைத்திருப்பது இது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். சமீபத்தில் நம்முடைய காரிபாளையத்தில் குண்டு லப்பை வலியுல்லாஹ் அன்னார்களுக்கு கந்தூரி நடத்தணும். மகிழ்ச்சியான செய்தி. வழிமாறுகளை நினைப்பது என்பது வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு வலியுல்லாஹ் என்று சொன்னால் நாம் எதை வைத்து கணக்கிடுவோம்? அவர் வலியுல்லாஹ் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம்.
அவர்களை நாம் கண்கூடாக பார்த்ததில்லை. வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில நபர்களுக்கு அது கூட தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வோடு தொழுகையின் மூலம் நெருக்கத்தை அடைந்த ஒரே காரணத்தினால் வலியுல்லா என்று ஏற்று வருட வருடம் கந்தூரி நடத்துகிறோம். அதுபோல பல வலியுல்லாக்களாக இங்கே நாம் இருக்கிறோம். அவர்கள் காண்பித்த அந்த வழியை பின்பற்றினால் நாமும் அதுபோல வலியுல்லா ஆக முடியும். நுபுவத்து என்பது, நபிமார்கள் என்பது யாரும் ஆக முடியாது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களோட கடைசி நபியாக முத்திரை சொல்லப்பட்டு விட்டது, முத்திரை இடப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. ஆனால் வலிமார்கள் என்பது எல்லா காலத்திலும் இருப்பார்கள். எப்படி வலியாக ஆக முடியும்? அல்லதீன இதா ரூ ذுக்கிரல்லா, யாரை பார்த்தால் இறைவனுடைய சிந்தனை வருதோ அவர்தான் அல்லாஹ்வுடைய இறை நேசர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்த வார்த்தைகள். யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும்? தொழுகையாளியை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். முன்னாடி ஒரு காலம் வந்துச்சு, தொப்பி ஜிப்பா தாடி சுன்னத்தான கோலத்துல இருக்கிற பொழுது, அதாவது இந்து நண்பர்கள் கூட வேட்டியை தூக்கி கட்டியிருந்தால் அவிழ்த்து விடுவார்கள். துண்டை தோல்ல போட்டிருந்தா கூட எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக வைப்பார்கள். பீடி சிகரெட்டு புகை பழக்கம் உள்ளவர்கள் கூட அதை மறைத்து வைப்பார்கள். அன்றைய ஒரு காலம் இருந்தது. காரணம், அல்லதீன இதா ரூ ذுக்கிரல்லா, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருதோ அவர்தான் இறை செல்வந்தர். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் வழங்கியிருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம இடத்துல இன்னைக்கு தொழுகை இழந்து நிற்கிறோம், அமல்களை இழந்து நிற்கிறோம். குறிப்பாக இந்த மெஹராஜனுடைய நேரத்தில் அல்லாஹு தாலா நமக்கு விதியாக்கப்பட்டது இந்த தொழுகை. ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டேன், அல்லாஹ் தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து கடமையாக்கப்பட்ட பேர் அற்புதமான ஒரு இபாதத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுடைய காலத்தில் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா, மூசா நபி அவர்கள் மூலமாகத்தான் அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே பேச முடியும். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பேர் அருள் நேரடியாக இறைவனிடத்திலே கையேந்த முடியும், நேரடியாக இறைவனுடைய சன்னிதானத்திலே பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே வரக்கூடிய காலத்தில் நாம் ஒரு நேர தொழுகையை கூட விடுபடாமல் நல்ல விதமாக தக்பீர் தஹீமாவோடு இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் நசீபை தருவானாக. தொழுகையில் கண்குளிர்ச்சி நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. தொழுகையில் இஸ்திகாமத்தாக பாபந்தியாக தொழக்கூடிய தொழுகையாளிகளாக ஆக்கி வைத்திடுவானாக. நம்முடைய இந்த தொழுகையின் மூலம் கியாமத்துடைய நாளில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.